வணக்கம் நண்பர்களே. சில நண்பர்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது 45 இல்லாத 50 இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது, அதுக்கு வந்து ஃப்ரீ செக்ஷனுக்கு எப்படி நம்ம 24 டியூவல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு எதுவும் தனியாக பக் கன்வெர்ட்டர் இது மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாக வந்து பக் கன்வெர்ட்டரை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது மேக்ஸிமம் இன்புட் வோல்ட்டு 40 வோல்ட்டு அல்லது 45 வோல்ட்டுக்குள்ளே கொடுத்தா தான் இது கரெக்டாக வேலை செய்யும். இல்லாட்டினா ஃபால்ட் வந்துடும். இந்த பக்க நோட்டராக இருந்தாலும் சரி, இந்த பக்க நோட்டர் எதாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ அந்த மாதிரி ஹெவியான ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது மற்ற ஃப்ரீ செக்ஷன், அதாவது ஒரு சப்பு பெரியாக இருக்கலாம், அல்லது ஒரு பொல்லாஜிக் போர்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி அந்த இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று ரிஸ்க் எடுக்க வேணாம். இதே மாதிரி 24 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் வாங்கி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களா ஆடியோ போர்டுக்கு, அதுலேயே இந்த ப்ரைமரியை பேரலில் கொடுத்துட்டு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன பவர் சப்ளை பிசிபி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டியூவல் பவர் சப்ளை இதிலே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ செக்ஷனுக்கு அல்லது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீ செக்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 470 MFT இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மிங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 2200 1000 இந்த மாதிரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ண வேண்டாம். டயோடு வந்து 4007 டயோடு நீங்கள் 1 ஆம்ஸ் டயோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆடியோ போர்டுக்கு ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 50 வோல்ட்டா இல்லை 40 வோல்ட்டா 45 வோல்ட்டா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது அது தனியாக பிரிஞ்சிடும். ஃப்ரீ செக்ஷனுக்கு நம்ம தனியாக இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். இது நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.